ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். காவிரியும் கொள்ளிடமும் வளம் பெருக்கும் திருச்சி மாநகரத்தில் மகாபெரிவா அப்போ முகாமிட்டிருந்தார். நிறைய பக்தர்கள் தினம் மகாபெரிவா தரிசனத்துக்காக அவர் முகாமிட்டிருக்கிற இடங்களில் வந்து கூடினார்கள். சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தரிசித்து தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு ஸ்ரீமட முகாமில் நடக்கிற அன்னதானத்திலும் கலந்துண்டு சாப்பிட்டுட்டு தான் எல்லாரும் போனார். திருச்சியில் வசிக்கிற பணக்காரர்கள் சர்வேஸ்வர சொரூபமே தங்கள் ஊரில் முகாமிட்டிருப்பதாக சந்தோஷப்பட்டு தினமும் தரிசித்து பரவசப்பட்டார்கள். பக்கத்தில் கிராமங்களில் வசிக்கிற விவசாயிகள் தங்களால் முடிந்த காய்கறிகளையும் மளிகை சாமான்களையும் வண்டிகளில் ஏற்றிண்டு மனமுவந்து முகாமில் சேர்ப்பித்தார்கள். திருச்சி மாநகரத்தில் வசிக்கின்ற விவசாயிகள் இப்படி கொண்டு வந்து சேர்த்த வாழைத்தார்கள், பூசணிக்காய்கள், பரங்கிக்காய்கள், புடலங்காய்கள், அவரைக்காய்கள், இப்படி எண்ணற்ற காய்கள் ஸ்ரீமட முகாமின் சமையல் கட்டில் அணிவகுத்து இருந்தன. அதே போல அரிசி மூட்டைகள், பருப்பு வகைராக்கள், புளி, அச்சு வெல்லம், இப்படி சமையலுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பக்கம். பொதுவாக சன்னியாசிகளின் முகாம்களுக்கு பொருட்களை கொண்டு வந்து குவிக்க பணக்காரராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல மனம் கொண்டவராக இருந்தாலே போதும். ஸ்ரீமடத்தின் திருச்சி முகாம் தினமும் பிஸியாக இருந்தது. கைங்கரியம் செய்கிற சீடர்கள், தன்னார்வ தொண்டர்கள், சிப்பந்திகள் எல்லாரும் அதிகாலையில் மகாபெரிவா கண் விழித்தெழுகிற வேளையில் எழுந்துப்பா. மகாபெரிவா படுத்துக்க போகிற போது தான் எல்லாரும் ஓய்வெடுத்துக்க போவா. அன்னைக்கு பகல் பொழுதில் மகாபெரிவா பட்டண பிரவேசம் செய்தார். அதாவது திருச்சி நகரத்தின் குறிப்பிட்ட தெருக்கள் வழியாக சென்று அங்குள்ள பக்த கோடிகளுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார். பட்டண பிரவேசம்னாக்க ஸ்ரீமடத்தின் யானை, குதிரை போன்றவை உரிய நபர்களின் வழிகாட்டுதலோடு கோலாகலமாக நடந்து செல்லும். வேத கோஷமும் பாராயணமும் மனதுக்கு இதம் தரும். மகாபெரிவா பல்லக்கில் அமர்ந்து செல்வார். சில வேளைகளில் நடந்தும் செல்வார். அன்றைய தினம் திருச்சி நகரத்தின் பிரதான சாலைகளில் நடந்து சென்று கொண்டிருந்தார் மகாபெரிவா. அப்போது ஒரு குறிப்பிட்ட பிரதான சாலை வழியாக ஸ்ரீமட முகாமின் அதிகாரி ஒருவர் எதிர் திசையிலிருந்து ஓடி வந்தார். மகாபெரிவா வந்துருந்த பல்லக்கின் பக்கத்தில் மூச்சரிக்க நின்றார். மகாபெரிவா அவரை என்ன என்று கேட்பது போல ஒரு பார்வை பார்த்தார். அவர் சொல்ற, பெரியவா, நாம் நேராக போகிறதா திட்டம் போட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வழியை மாற்றி இப்படியே போயிடலான்னு இருக்கோன்னு தகவல் தெரிவித்தார். ஏன் ரூட்டை மாற்றணும்? பிளான் படி நேராகவே போயிடலாமே அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறார். இல்லை பெரியவா, இந்த வழி வேண்டாம். திரும்பவும் அந்த அதிகாரி வேண்டான்னு சொல்கிறார். பரவாயில்ல, நேராகவே போகலான்னு தீர்க்கமாக பெரியவா சொல்ல அந்த அதிகாரி கப்சிப்பாயிட்டார். அதுக்கு மேலே யாரும் பேச முடியல. வேற வழி இல்லாமல் ஏற்கனவே திட்டமிட்ட பாதையில் பட்டண பிரவேச ஊர்வலம் நகர்ந்தது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதில் கலந்துண்டு ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர கோஷத்தை முழங்கியபடி கூட வந்துருந்தார். ஸ்ரீமடத்தின் அதிகாரி திக் திக் மனசோடு பெரியவா உட்கார்ந்திருந்த பல்லக்கோடு நடந்து வந்துருந்தார். அந்த அதிகாரியின் மனதில் குறிப்பிட்ட அந்த பிரம்மாண்டமான போர்டை மகாபெரிவா பார்த்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை செஞ்சுட்டே வந்தார். அதுக்கு ஏற்றாற் போல சாலையின் எந்த பக்கம் அந்த போர்டு வைக்கப்பட்டிருக்கிறதோ அது பெரியவா கண்களில் பட்டுவிடக்கூடாது என்று பெரியவாளின் மேல் பட்டுவிடாமலும் அதே சமயத்தில் அவரை ஒட்டியும் வந்து கொண்டிருந்தார். எது நடக்கக்கூடாது என்று ஸ்ரீமடத்தின் அதிகாரி நினைத்தாரோ அது நடந்துவிட்டது. ஆம், பிரம்மாண்டமான இந்த விளம்பர பலகை மகாபெரிவா உட்பட எல்லோரின் கண்களிலும் பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருந்த போர்டு அனைவரின் கண்களிலும் பட்டுவிட்டது, மகாபெரிவா உட்பட. என்ன விளம்பர பலகை? மகாபெரிவாளை திருச்சி மாநகரத்துக்கு வாழ்த்தி வரவேற்ற அறிவிப்பா?
இல்லை, இந்த லோகத்தில் மகாபெரிவாளின் சேவை இன்னும் பல காலம் தேவை என்ற வேண்டுதல் அறிவிப்பா? இல்லை. அப்படி என்றால் வாழ்த்தி வரவேற்கிற பலகை இல்லை, அது மகாபெரிவாளுக்கு எதிரான வாசகங்கள். திருச்சிக்கு வரும் சங்கராச்சாரியே திரும்பிப்போ, இதுதான் அந்த பலகையின் வாசகம். பலகையை வைத்தவர் யார் தெரியுமா? ஒரு அந்தணர், பிராமணர். அதுவும் நாத்திக எண்ணங்களால் அதிகம் கவரப்பட்ட அந்தணர் அவர். ஒட்டுமொத்த பக்தர்கள் கூட்டமும் ஸ்தம்பித்து நின்றது. பட்டண பிரவேசம் செல்கின்ற சாலையில் எல்லோரின் கண்களிலும் படுகிற விதத்தில் வைக்கப்பட்டிருந்த எதிர்ப்பு பலகை மகாபெரிவா கண்களிலும் பட்டுவிட்டது. இந்த விஷயம் ஏற்கனவே தெரிந்து இதை மகாபெரிவா கிட்ட சொல்லாமல் மறைத்து பட்டண பிரவேசம் வேறு சாலையில் செல்லலாமா என்று கேட்டிருந்தார் ஸ்ரீமடத்தின் அதிகாரி. ஆனால் முக்காலமும் உணர்ந்த மகான் திட்டமிட்ட பாதையிலேயே செல்லட்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டாரே. அவருக்கு தெரியாதா எந்த மூலையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று? மகாபெரிவா கண்களில் இது பட்டுவிட்டதே என்று கைகளை பிசைந்தபடி அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் அதிகாரி. இந்த திடீர் கலேவரம் காரணமாக பட்டண பிரவேச யாத்திரையில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டு அங்கேயே ஒரு சில வினாடிகள் ஸ்தம்பித்தது. மகாபெரிவாளின் திருச்சி வருகையை எதிர்த்து பிரம்மாண்ட விளம்பர பலகையை வைத்தவர் திருச்சியிலேயே வசித்து வரும் அந்தணர் ஒருவர். அவரும் இந்த விளம்பர பலகைக்கு கீழே தைரியத்தோடு நின்று கொண்டிருந்தார். அவரது கருத்தை ஆமோதிக்கின்ற வகையில் ஒரு சில நண்பர்களும் கூட இருந்தார்கள். கலியுக தெய்வமான மகாபெரிவாளை எதிர்த்து அந்தண இளைஞர் ஒருவர் இப்படியும் செய்வாரா என்று பட்டண பிரவேசத்தில் வந்த பலரும் கோபப்பட்டு பேசிய போது மகாபெரிவா வாயே திறக்கல. துறவு நிலையை ஏற்றுக்கொண்டு விட்டால் பரபிரம்ம நிலையை அடைய வேண்டும். எத்தகைய நிகழ்வும் சம்பந்தப்பட்ட துறவியிடம் சிறு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்பேற்பட்ட துறவு இலக்கணத்துக்கு ஒரு நடமாடும் சாட்சியாக மகாபெரிவா விளங்கி வந்தார். இந்த பட்டண பிரவேசத்தில் கலந்து கொண்ட மகாபெரிவா பக்தர்கள் சிலர் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டார்கள். இந்த விளம்பர பலகையை வைத்த இளைஞரோடு வாக்குவாதத்தில் இறங்க ஒரு சிலர் தயாரானார்கள். மேலும் சிலர் அந்த பலகை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் மகாபெரிவா உத்தரவின் பேரில் ஸ்ரீமடத்தின் அதிகாரி பக்தர்களை தடுத்தார். சலசலப்பு அடங்கியது. அதன் பின் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கோஷத்துடன் யாத்திரை வழக்கமான உற்சாகத்துடன் தொடர்ந்தது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு திருச்சியிலிருந்து அடுத்த ஊருக்கு மகாபெரிவா புறப்பட்டு விட்டார். ஊர் மக்கள் எல்லாரும் விமர்சையாக வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த விளம்பர பலகையை வைத்த அந்தண இளைஞர் இறைபக்தி, ஆச்சார அனுஷ்டானம் என்று நம்பிக்கை கொண்ட பரம்பரையில் வந்திருந்தாலும் ஏதோ சகவாசம் காரணமாக நாத்திகத்தால் ஈர்க்கப்பட்டு விட்டார். கடவுள் என்பவர் இல்லை, பக்தி என்பது வெறும் வேஷம், இப்படியெல்லாம் ஆவேசத்துடன் முழங்கி பொது இடங்களில் தன் நாத்திக கருத்துக்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். மகான்கள் யாராவது திருச்சிக்கு வந்தால் அவர்களை எதிர்த்து பேசுவது, பலகை வைப்பது இவரோட வழக்கம். அவரது குடும்பத்தில் இருப்பவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகாதுடா, உன்னோட தாத்தா இப்படி இருந்தார், உன்னோட கொள்ளு தாத்தா இப்படி இருந்திருக்கார் என்று அவர்கள் பரம்பரையில் வந்த முன்னோர்களை பற்றியும் அவர்களது ஆன்மீக சேவை பற்றியும் விலாவாரியாக எடுத்து சொல்லி பார்த்தார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்பதாக இல்லை அந்த பிராமண இளைஞர். குடும்பத்தில் இருந்த பெரியவர் ஒருவர், அவனுக்கு யாரும் புத்திமதி சொல்லாதீங்கோ, எல்லாம் அவனோட கர்மா விதி, என்ன கர்மாவை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும், அது யாரா இருந்தாலும் சரி. அவன் கொஞ்ச காலம் நாத்திகத்தில் இருக்கணுங்கிறது கர்மா போல இருக்கு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். கர்மா தன்னோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடங்கும். ஆனால் ஒரு நாள் பாருங்கோ, கோயிலே கதின்னு கிடக்க போகிறான், உங்கள் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்க போகிறான்னு சொன்னார்.
அனுபவப்பட்ட அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகள் அடுத்து வந்த ஒரு சில வருடங்களிலேயே உண்மையாகி போனது. ஆம், பூர்வ ஜென்ம வினைகளின் காரணமாக ஒருவரை ஆட்கொண்ட கர்மா அந்த பிறவியில் என்ன செய்யணுமோ அவற்றையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு உரிய காலத்தில் பொசுக்கென்று விலகிவிடும். நாம் தான் வாழ்க்கையில் பார்க்கிறோமே, ஒருவருக்கு கஷ்டம் என்றாலும் சந்தோஷம் என்றாலும் எதுவும் நிரந்தரமில்லை. எப்போது வேண்டுமானாலும் எதுவும் மாறும். அது மாதிரி இந்த பிராமண இளைஞரை இது நாள் வரை ஆட்கொண்டிருந்த நாத்திக தாக்கம் மெல்ல மெல்ல வலுவிழந்தது. மெல்ல நெற்றியில் திருநீர் வைக்க ஆரம்பித்தார். வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவில்களுக்கு செல்ல ஆரம்பித்தார். நாத்திக கருத்துடன் வாழ்ந்து வரும் தன் நண்பர்களை மெல்ல மெல்ல தவிர்க்க ஆரம்பித்தார். தெய்வ பக்தி இல்லாவிட்டால் இந்த பிறவியே வீண் என்று பேச ஆரம்பித்து அவரது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றாக மாற ஆரம்பித்தன. குடும்பத்தினர் மட்டுமல்ல, நண்பர்கள், சுற்று வட்டாரத்தினர் எல்லோரும் வியப்புடன் அந்தன இளைஞரை பார்த்தார்கள். கோவில் கோவிலாக ஏறி இறங்கினார். சபரிமலை ஐயப்பன் இவரை ஆட்கொண்டார். தெரிந்த ஒரு குருசுவாமியை அடைந்தார். ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொண்டார். விரதம் இருந்தார். சபரிமலை சென்றார். குடும்பத்தில் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். குடும்பத்து பெரியவர் ஏற்கனவே சொன்னது போல கர்மா விலகி ஞானம் பெற்றுவிட்டார் என்று மகிழ்ந்தார்கள். வருடங்கள் ஓடியே விட்டன. திருச்சிக்கு வந்த மகா பெரியவாளை எதிர்த்து விளம்பர பலகை வைத்து சுமார் 60 வருடங்கள் கழித்து நண்பர்களோடு காஞ்சிபுரம் செல்லும் பேறு கிடைத்தது இவருக்கு. காஞ்சி ஸ்ரீமடத்துக்குள் நுழைந்ததும் இவரும் நண்பர்களும் மேல் சட்டையை கழற்றிவிட்டு கால்களை கழுவிக்கொண்டு ரொம்பவும் ஆச்சார சுத்தமாக மகா பெரியவா அமர்ந்திருக்கும் திருச்சந்நிதிக்கு போனார்கள். நடமாடும் தெய்வத்தை அன்று தரிசிக்க எக்கச்சக்க கூட்டம். திருச்சி அன்பரும் தரிசனத்துக்கு செல்லும் நீண்ட வரிசையில் நின்றார். 60 ஆண்டுகளுக்கு முன் திருச்சி மாநகரத்தில் மகா பெரியவா வருகையை எதிர்த்து தான் ஒரு பேனரை வைத்தது கிட்டத்தட்ட இவருக்கு மறந்தே போயிருந்தது. மகா பெரியவாளை இவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் மகா பெரியவாளுக்கு இவரை நினைவில் இருக்குமா? கேள்வியே அபத்தமாக இருக்கில்லையா? 60 வருஷங்களுக்கு முன்னாடி தான் பார்த்த ஒருவரை மகா பெரியவா எப்படி நினைவில் வைத்திருப்பார்? தினமும் அந்த மகானின் ஆசி பெற வேண்டி பலரும் வருகிறார்கள். எப்படி இது சாத்தியம் என்றுதானே நமக்கு தோன்றும். ஆனால் அன்றைய தினம் மகா பெரியவாளை தரிசிக்க வரிசையில் நின்று கொண்டிருந்த திருச்சி அன்பர் தன் முறை வந்ததும் பரவசத்தோடு நெருங்கினார். தான் கொண்டு வந்திருக்கும் பழங்களை மகா பெரியவா முன்னாடி வச்சுட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். பிரசாதம் வேண்டி திருச்சி அன்பர் கூப்பிய கைகளோடு எழுந்து நின்றார். மகா பெரியவா அவரது முகத்தை பார்த்துவிட்டு தன் முகத்தை திருப்பி பக்கத்தில் கைங்கரியம் செய்து கொண்டிருந்த சிப்பந்தியை பார்த்தார். பெரியவா சொல்றா அந்த சிப்பந்தி கிட்ட, டேய், இங்க மடத்துக்கிட்ட ஏதாவது எதிர்ப்பு பேனர் வைக்கிறதுக்காக திருச்சியிலேருந்து இங்க வந்திருக்கானான்னு இவன் கிட்ட கேளு என்று அந்த அன்பரை அடையாளம் காட்ட, தற்போது வயது முதிர்ந்த கோலத்தில் காணப்படுகிற திருச்சி அன்பர் வெலவெலத்து போய்விட்டார். பெரியவா என்று பெரும் குரல் எடுத்து அவரது திருச்சந்நிதியில் திரும்பவும் ஒரு நமஸ்காரம் செய்தார். பயப்படாத, சும்மா கேட்ட என்று ஒரு புன்னகையுடன் சொல்லிவிட்டு பெரியவா பிரசாதம் கொடுத்தபோது இந்த விஷயம் அங்கிருந்த அவருக்கும் திருச்சி அன்பருக்கும் மட்டும்தானே புரியும். மகா பெரியவா கேட்ட கேள்வியின் பொருள் மற்றவர்களுக்கு எங்கே புரியப் போகிறது? இப்பேற்பட்ட ஞாபக சக்தி மகா பெரியவாளுக்கு. எப்போவோ தனக்கு பேனர் வச்ச அந்த திருச்சி அன்பரை அடையாளம் கண்டுகொண்டு பெரியவா கேட்டது. மகா பெரியவா சர்வேஸ்வரன்கிறத நாம் ஒவ்வொரு சமயத்திலையும் உணர முடியறது இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.